ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு கூட அருமையான வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் சங்கீத புஸ்தகத்தில் இருந்து நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு நான் விரும்புகிறேன். இது 145வது சங்கீதத்திலே இருக்கக்கூடிய வார்த்தையை கொண்டு நான் பேசும்படி விரும்புகிறேன். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது என்பதை வேதாகமத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அருமையான சங்கீதத்தை தாவீது ராஜா பாடியிருக்கிறார். இந்த சங்கீதத்தை ஸ்தோத்திர சங்கீதம் என்று அங்கே மேலே குறிப்பிட்டிருக்கிறதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது அநேக சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கின்ற பொழுதும் இந்த சங்கீதத்திலே அவர் பாடின ஸ்தோத்திர சங்கீதம் என்று அங்கே சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார், துதிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாக இருக்கிற தாவீது ராஜா ஒரு சங்கீதத்தை ஸ்தோத்திரத்துக்காகவே எழுதி வைத்திருக்கார் என்றால் அது மிகவும் ஆச்சரியமானது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் தேவனை துதிக்கிற மனிதனாக, ஸ்தோத்தரிக்கிற மனிதனாக இருந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 3வது வசனத்திலே அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாததாக இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, நம்மை உண்டாக்கின தேவன் அற்புதமானவராக இருக்கிறார். நம்மை உருவாக்கின ஆண்டவர், நம்மை படைத்த தேவன், சிருஷ்டித்த கர்த்தர் ஆச்சரியமானவராக இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை சொல்ல முடியாது, ஆராய்ந்து பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் என்பது எவ்வளவு ஆச்சரியமானது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனிதர்களாகிய எங்களை ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை தேடி வந்த தேவனாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மேலே வானத்திலும் எல்லா பூமிகளிலும் பூமிக்கு மேலான அதற்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய எத்தனையோ கோள்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நட்சத்திரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்கள் கண்களாலே பார்க்கக்கூடிய அனைத்து மிக பிரமாண்டமான படைப்புகளை நாம் பார்க்கும் பொழுது அங்கே வானத்திலே பார்க்கக்கூடிய ஆச்சரியமான படைப்புகள், உலகத்திலே சுற்றி பார்க்கக்கூடிய அற்புதமான படைப்புகளை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய கண்களுக்கு புலப்படாத எத்தனையோ கண்டுபிடிப்புகளை எல்லாம் மனிதன் இப்பொழுது கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான். அவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய தேவன், நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் ஆச்சரியமுள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்தரிக்கிறவராக இருந்தது மாத்திரமில்லாமல், கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாக இருக்கிறார் என்று அவர் அன்றைக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய மகத்துவங்களை ஆராய முடியாது என்பதை பிரியமாலே தாவீது அறிந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அண்டா சராசரங்களை படைத்தவர், சகலவற்றையும் ஆளுகை செய்தவராக இருக்கிறார். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதாக இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய தேவனை, இவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஆண்டவரை நாம் துதிக்காமல் இருப்பது எப்படி? நாம் அவரை ஸ்தோத்தரிக்காமல் இருப்பது எப்படி? தாவீது ராஜா தேவனை மிகவும் அறிந்தபடியினாலே, தேவன் நல்லவர் என்பதை அறிந்திருக்கிறபடினாலே, தேவன் பெரியவர் என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே ஒரு ஸ்தோத்திர பாட்டை, ஒரு ஸ்தோத்திர சங்கீதத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய மகத்துவங்களை ஆராய முடியாது, அவருடைய அதிசயங்களை சொல்ல முடியாது, அவருடைய அற்புதங்களை விவரிக்க முடியாது என்று தாவீது பல இடங்களிலே
ஆண்டவரை குறித்து விவரிக்கிறவராக இருக்கிறதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என் அன்பு சகோதரியே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பர்களே, இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதையெல்லாம் கண்டுகொண்ட தாவீது ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டிருந்தான். அவருடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த மகத்துவங்களை எண்ணி சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவன் ஆச்சரியம் உள்ளவராகவும் அதிசயம் உள்ளவராகவும் இருக்கிறார் என்பதை தாவீது கண்டபடியினால் தான் இந்த சங்கீதத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அன்பானவளே, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவங்கள் ஆராய்ந்து முடியாது. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரிகளே, இந்த தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் நம்மை மரண பரியந்தமும் நடத்துவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இவ்வளவு பெரிய தேவன் உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கலாம், நெருக்கங்களாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், ஆண்டவர் துடைத்துவிட போக்கி விடுவதற்கு சந்திப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தேவன் என்னையும் உங்களையும் சந்திப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாக அற்புதமாக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவத்தின் அகோரத்தினாலே இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, அவர் கொடுக்கிற அந்த அருமையான பாவ மன்னிப்பையும் நிச்சயத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். பிரியமானவர்களே, அது மாத்திரமில்லாமல் அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் மரித்தார். அன்பானவர்களே, அவர் மரித்தது மாத்திரமில்லாமல் உயிரோடு கூட எழுந்தவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வருகிற தேவனாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமாயிருந்தால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தேவனை நீங்கள் அறிகிற அறிவினாலே வளரும் பொழுது, ஆண்டவரை ருசிக்கும் பொழுது, இவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தேவன் எப்படி என்னை மறந்திருப்பார்? எப்படி என்னை காணாதவராக இருப்பார்? எப்படி என்னை தெரியாதவராக இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராகவும் ஆண்டவராகவும் மீட்பவராகவும் உங்கள் இருதயத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் தேவனாகவும் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் மீட்பவராகவும் உங்களுக்குள்ளே அவர் வருகிறவராக இருக்கிறார். உங்களை அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். உங்களை மீட்டுக்கொண்டு தேவன் ஒரு அற்புதமான பாவ மன்னிப்பை கொடுத்து நிச்சயத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். உண்மையாகவே நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு நாங்கள் மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான தேவனாக எங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இதுவரைக்கும் இந்த தேவனை நீங்கள் அறியாதவர்களாய் இருந்தால் இன்றைக்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுவீர்கள். ஆனால் நிச்சயமாக நீங்களும் சொல்ல முடியும், ஆண்டவர் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாக இருக்கிறார். அவருடைய மகத்துவங்களை ஆராய்ந்து முடியாது என்று நீங்களும் சொல்லக்கூடியதாக இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே,
உங்களுக்காக நான் ஒரு விசை ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஆண்டவருடைய மகத்துவங்களை ஆராய்ந்து கொள்ள முடியாது இருக்கிறது. அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். அவர் புகழப்படத்தக்கவராக இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே வரும்படிக்கு, இந்த அன்புள்ள ஆண்டவரை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. சங்கீதக்காரனாகிய தாவீது 145வது சங்கீதத்திலே 3வது வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறபடி கர்த்தாவே, கர்த்தர் மிகவும் பெரியவராக இருந்து ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் பெரியவராய் இருந்து அவருடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அவர்களை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய கரம் அமருவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன்.